சிலுவை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீங்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எங்கன்னே சுவே, எங்கன்னே சுவே, எங்கன்னே வைரத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, நீ தேடி போகவில்லை, உன்னை தேடி வந்தாரையா, எங்கன்னே சுவே, எங்கன்னே சுவே, எங்கன்னே
பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்டவே பரலோகம் திறக்க சிலுவை சுந்தாரையா உன் கண்ணீரை துடைப்பாரையா சந்தோஷம் தருவாரையா உந்தன் கண்ணீரை துடைப்பாரையா சந்தோஷம் தருவாரையா என்
எல்லாரும் ஒரு மனதான் நாம் எழுந்திருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தயவு செய்து எல்லாரும் எழுந்திருக்க வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் இதயத்தை தூற்றுகிறோம், இன்றென்றும் பணிந்து தொழுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியும் காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தை உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். மகிமை இறங்கட்டும்.
வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை
தூயவரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தில் 11ஆம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை தேவன் மீண்டும் மீண்டுமாக இந்த கொட்டாளத்துக்காக இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே போட்டுக் கொண்டிருந்தார். சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சற்று நீங்க நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தின் உச்ச கட்டத்துக்கு வருகிறார். சுவிசேஷத்தின் உச்ச கட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். தேவனுடைய ஊழியத்தின் ஹல்லேலூயா சொல்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருஷமாக இந்த பூமியிலே அவர் மனிதனாக அவர் கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் அவர் ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அவருடைய நல்ல கவனிக்க, யாரும் பேசக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். இங்க பார்க்கணும், கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் பாதையிலே 3 வருஷம் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கும் போது உச்ச கட்டத்துக்கு வருகிறார். உச்ச கட்டத்தில் அவரு இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிற ஒரு கட்டத்துக்குள்ள வருகிறார். அந்த வரும்போது தான் அவருடைய ஊழிய பாதை அவர் முதலாவதாக ஆரம்பிக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆரம்பித்தார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அழைப்பை கொடுத்து அநேகருக்கு வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அநேக விதமான குஷ்டரோகங்களுக்கு, அநேக விதமான வியாதிகள், அநேக வியாதிகளோடு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருந்தார். குருடனுக்கு பார்வை கொடுத்திருந்தார், சப்பானியை எழுப்பி கொண்டிருக்கிறார், காது கேட்கிறவனுக்கு காதை ஆண்டவர் திறந்து கொண்டிருந்தார், கண்கள். இப்படியாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் பிரதானமாக ஜனங்கள் எல்லாம் திரள் கூட்டமாக அவரோடு பின் சென்றார்கள். அவர் போகிற இடத்தில் எல்லாம் ஜனங்கள் வந்தார்கள். அநேகருக்கு அற்புதங்கள் செய்து தேவன் அநேகரை அவரிடத்தில் வந்த யாவரையும் விடுதலையாக்கி சுகமாக்கி கொண்டே வந்தார். இப்படியாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது இங்கே வேதம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அந்த மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார். அந்த மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையை அவளுக்கு சொல்லும் போது அவளுக்கு புரியவில்லை. இந்த நாளிலே தேவன்
அவருடைய உச்சகட்டத்தின் ஊழியம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன தேவன், அவர் ஜீவாதிபதியாக இந்த உலகத்துக்கு வந்தவர், தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் 11 அவர் சொல்லுகிறார், 4 வசனம் வாசிக்கும் போது, இயேசு அதை கேட்ட போது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமையை விளங்குவதற்காக ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதிலே மகிமைப்படுவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு வியாதி, அந்த மார்த்தாள் யார்? அந்த கிராமத்திலிருந்து, அந்த பெத்தனியா என்ற கிராமத்துல அவங்க மார்த்தாள், மரியாள், லாசரு என்று ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட அந்த குடும்பம், ஆண்டவர் அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அந்த கிராமத்துக்கு ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த மார்த்தாள். ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அந்த மக ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுல அந்த அம்மா அந்த குடும்பத்துல பார்க்கும்போது, அவர் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த குடும்பத்தோடு அந்த ஊருக்கு போகும்போது அந்த குடும்பத்தில் அவர் போகிறது வருகிறதும், அங்கே அந்த குடும்பத்தில் அவர் உபசரிக்கிறதும் பார்க்கும்போது அவரோடு அவ்வளவு அன்பாய் இருந்தார். ஆண்டவர் அவரு அதிகமாக அந்த குடும்பம் நேசித்து இருந்தது, இயேசுவை நேசித்திருந்தது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம் தானது. அந்த குடும்பம் அப்படியாக தேவனோடு ஒரு உறவு, ஒரு ஐக்கிய, ஒரு தொடர்பு, ஆண்டவரோடு இருந்த ஒரு குடும்பமாக இருந்ததாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வேதத்துல பார்க்கும்போது லூக்கா 10 அந்த 38 இருந்து 42 வருஷம் நேரம் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். ஆகவே இப்படியாக அந்த குடும்பத்தில் அதிகமாக அந்த குடும்பம் அவரை நேசித்து இருந்தபடியால் அவளோடு அங்க பார்க்கும்போது மார்த்தாள் ஆண்டவரே ஒரு விஷயம், மரியாள் என்ன செய்யறார்? தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போது மார்த்தாள் ஆண்டவர் இடத்துல, ஐயா உங்களுக்கு கவலை இல்லையா, நான் இவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறேன்னு அவங்க பாதத்துல உட்கார்ந்து அவளை அனுப்பக்கூடாதா என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியாள், நீயோ தேவையில்லாத குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. தேவையில்லாத பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் மார்த்தாளே, 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 நீ தேவையில்லாத பற்றி கவலை கொண்டிருக்கிறாய். என்ன செய்யலாம், எது பண்ணலாம், எப்படி? இப்படியாக நாம் மனிதன் என்ன செய்கிறான், இப்படியாக எல்லா காரியத்தை குறித்து நாம் வேதனை பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மரியாளோ நல்ல பங்கு தெரிந்து கொண்டால், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவளாய் காணப்பட்டால், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவளாய் காணப்பட்டால், தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் அமர்ந்திருக்கிறதை அவர் விரும்பினாள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவா என்று சொன்னால் அது தேவனுடைய பாதம் தான், தேவனுடைய சமூகத்தில் தான். தேவனிடத்தில் நாம் போகும்போது எல்லாவற்றுக்கும் அவர் முடிவுண்டாக்குகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் போவதை காட்டிலும் தேவனுடைய பாதத்தில் தேவன் எனக்கு வேண்டும், தேவனுடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும், தேவன் எனக்கு போதுமானவராய் இருக்கா என்று சொல்வாய் என்று சொன்னால் உன்னுடைய போதும் உனக்கு வேண்டியதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக தேவன் இந்த மார்த்தாளுடைய அந்த மார்த்தாள் மரியாள் அந்த லாசருடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறவளாய் காணப்பட்டார். ஆமென். அந்த குடும்பத்துல தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? அவன் வியாதிப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு செய்தி வருகிறது. இப்படி ஆண்டவரே, நீ நேசித்த குடும்பம் அல்லவா, லாசரு வியாதியாய் இருக்கிறான், அவனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆட்களை அனுப்பினார்கள். ஆண்டவர் அவரை வர வேண்டும் என்று அவரை அழைப்பு கொடுத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் உடனடியாக போகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் போகல, ஆண்டவர் போகல. அந்த ஆண்டவரை குறித்து நான் உங்களோடு கொஞ்சம் பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அவர் சுகம் அளிக்கிற வல்லமுள்ள தேவன், அற்புதங்களை செய்கிற வல்லமுள்ள தேவன். எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும், எத்தனை பிரசாச பிடியில் இருந்தாலும் அத்தனை பேரும் ஆண்டவர் சுகமாக்கி கொண்டு அவர் நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்தவர். ஏன் இங்கே போகவில்லை? நேசித்த குடும்பம் அல்லவா? ஆண்டவர் இங்கே வேதம் சொல்லுகிறது, அதுதான் தேவனுடைய மகிமையை விளங்குவதற்காக. தேவனுடைய மகிமை, உச்சகட்டத்தின் மகிமை விளங்க வேண்டும். இந்த மகிமை, தேவனுடைய மகிமையை விளங்கும்படியா, தேவகுமாரன் மகிமைப்படும்படியாக அந்த வியாதி வந்தது. அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும், தேவனுடைய உச்சகட்டத்தின் ஊழியத்தின் பாதையில தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் இந்த நாளிலே விளக்க விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாக வந்தவர். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ அவருடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் பரலோக ராஜ்யம், ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நாம் மரித்து போவோம் என்றால் அது நித்திரை. பரலோகத்துக்கு தேவனோடு நாம் போய் சேர போகிறோம். ஆமென். ரெண்டு ஆப்ஷன். ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். தேவனோடு இருக்கும் போது there is no death. even though நீ மரித்து விட்டால் நீ தேவனோடு இருக்க போகிறாய். ஹல்லேலூயா. அதற்காக தான் அந்த உச்சகட்டத்தின் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் முதலாவது சுகம் அளிக்கிறது. எல்லாம் ஆண்டவருக்கு, என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். அநேக அற்புதங்களை செய்கிறவர், அநேக நன்மைகளை செய்தவர். இந்த தேவன் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை உள்ளத்திலே அப்படியே தொட்டது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை இயேசு சொல்லுகிறார். பிரத்யட்சமாக இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. I am the ஆண்டவர் resurrection. நானே உயிர்த்தெழுதல், நான் உயிரோடு எழும்புகிறவன் நானே என்று சொல்லுகிறார். ஆமென். மாத்திரமல்ல, நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் நான் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறாயா மாத்தால் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்த, தன்னை விளங்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இவர் சுகமாக்குற தேவன், விடுதலை ஆக்குகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், நன்மை செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, உன்னையும் என்னையும் உயிரோடு எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. உனக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் அவர், நித்தியமாக. ஏன் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முந்தின ஆதாமாக ஆதாம் என்ன செய்தான்? அவன் நமக்கு என்ன சம்பாதி கொடுத்தார்? மரணத்தை சம்பாதித்து கொடுத்தார். ஆமென். அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாத வார்த்தைக்கு முந்தின ஆதாம் மூலமாக வந்தவர்கள் தான் நாம் எல்லாரும். அல்லேலூயா. நீயும் நானும் அந்த ஆதாமிலிருந்து வந்தவர்கள். நம்முடைய தாத்தாவும் பாட்டி யார் என்று சொன்னால் அந்த ஆதாம் யோவால் இருந்து வந்ததுதான் இத்தனை கோடி ஜனங்கள். அங்கே ஆதாம் தேவனோடு நல்லா கவனிக்கணும். ஆதாமும் நம்முடைய தாத்தா பாட்டிய, நம்முடைய மூத்த தாத்தாவுடைய பாட்டியுடைய குடும்பம் எப்படி இருந்தது? மகிமையாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது, நன்மையாக இருந்தது. ஒரு குறை இல்ல, ஒரு மரணம் இல்ல, ஒரு வியாதி இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு போராட்டம் இல்ல. நிம்மதியாக தேவனோடு சந்தோஷமாக எல்லாவற்றும் ஆண்டவர் மனிதனுடைய கரத்துல, பூமியை எல்லாவற்றும் படைத்து மனிதனுடைய கரத்துல கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக, ஆமென், பலுகி பெருகும்படியாக, பண்படுத்தும்படியாக ஆண்டவர் தோட்டத்தில் அருமையாக வைத்தார். அல்லேலூயா. மனிதனை இவ்வளவாய் நேசித்தார். குளிர்ச்சியான வேளையில் தேவனோடு உறவு, தேவனோடு உறவு. அவர்கள் நிர்வாணமாய் இருந்தாலும் கூட மகிமையினால நிரப்பப்பட்டு இருந்தார்கள். அந்த மகிமையினால நிரப்பப்பட்ட நிர்வாணமாக தெரியவில்லை. அவர் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆமென். அந்த முந்தின ஆதாமும் யோவானும் செய்த ஒரே ஒரு ஆண்டவர் தவறு என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம். தேவன் சொன்னார் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அதை சாப்பிட்டபடினாலே பிசாசுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள். அவருடைய தேவனோடு ஆத்மா செத்து போனது, தேவனோடு உறவு கட்டாக்கப்பட்டது. அப்புறமா அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்டு அந்த குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்க. ஆமென். பிசாசு குறித்து வேதம் சொல்கிறது, அவன் திருட, தேவனுடைய சமாதானத்தை திருடிட்டான். அவன் கொலைகார தம்பியை கொலை பண்ணிட்டான்.
ஆபேலை கொலை பண்ணிட்டான். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆமா, அவன் நம்மை நாசம், அந்த குடும்பமே ஆரம்பத்திலே அந்த குடும்பமே நாசம், சின்ன பின்னமாக்கி விட்டான். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த கொட்டாயத்தில் இருக்கிற தேவ ஜனங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் மனிதன் தள்ளப்பட்டான். எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் வேசித்தனம், குடும்பத்துல சமாதானம் இல்ல, ஊர்ல சமாதானம் இல்ல, எங்க போதாலும் எந்தெந்த இடத்துல போனாலும் நமக்கு ஒரு நிம்மதியான இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த வாழ்க்கை? ஒரு பக்கம் வியாதினாலே, ஒரு பக்கம் பிரச்சனைனாலே, ஒரு பக்கம் போராட்டத்தினாலே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் இவ்வளவு பிரச்சனையோடு போராட்டத்தோடு காரணம் என்ன தெரியுமா? பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே மனிதன் வந்து விட்டான். அவனை குறித்து வேதம் சொல்லுது உலகத்தின் அதிபதி. ஆகவே பாவம் நிறைந்த உலகம், எங்கு பார்த்தாலும் பாவம். ஆகவே இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட நம்மோடு கூட இடைப்படுகிறது என்ன தெரியுமா? அந்த பாவங்களை நீக்கும்படியாக, அந்த சாபங்களை நீக்கும்படியாக, அவைகளை போக்கும்படியாகவே மனிதனாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். இந்த உலகத்துக்கு வந்து அவர் முதலாவதாக இந்த உலகத்துக்கு வந்து தேவனுடைய ஆண்டவரே, அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டு பிசாசு எப்படி ஆதாம் யோவாலை ஏமாற்றினதோ, எப்படி வஞ்சித்ததோ, எப்படி தள்ளுண்டு போனானோ, அப்படியாகவே இயேசுவை கூட பிசாசானவன் தள்ளுண்டவனாய், தள்ளுண்டவனாய் அவனுடைய தந்திரமாக, அவன் அநேக தந்திரமாக இந்த அவருடைய பசியா இருக்கும் போது இந்த அப்பத்தை செய்து சாப்பிடு, ஆமா, மேல இந்த குதி, உன்னை தூதர்கள் பிடித்துக் கொள்வார்கள் அல்லவா? அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்னை வணங்கு, என்னை ஆராதி, எல்லாவற்றையும் பார், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கண்களின் ஆசை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைகளை கொண்டு மனிதனை தள்ளிவிட்டான். ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தவர், அது ராஜாதி ராஜா, பரத்திலிருந்து வந்தவர். அவர் சாத்தானுடைய கிரிகளை, அவருடைய தந்திரங்களை ஒன்றும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்பத்தினால மாத்திரம் அல்லடா, வேத வசனத்தினால பிழைக்க முடியும். தேவனை நீ சோதிக்கிறதுக்கு நீங்க அதிகாரம் இல்ல. ஆமா, தேவாதி கர்த்தரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாது எழுதியிருக்கிறது. அப்பால போ சாத்தான் என்று என் ஆண்டவர் பாவத்தின் மேலே ஜெயம் கொண்டவராய் இந்த உலகத்தில் நடந்து வந்தாரியா. ஹல்லேலூயா. சத்ரு மேற்கொள்ள முடியல, பிசாசு மேற்கொள்ள முடியல. என் ஆண்டவர் நீயும் நானும் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற அந்த தேவன் ராஜாதி ராஜா, அந்த தேவனை இந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டதையா. ஒரு அற்புதம் செய்கிற தேவன் அல்ல, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன், நித்திய வாழ்க்கை கொடுக்கிற தேவன். இந்த உலக வாழ்க்கை நம்ம நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஐயா, நாம பிறந்தோம், 70 வருஷம் வாழ்ந்தோம், மரித்தோம், அவ்வளவுதான். இதற்காக தேவன் உன்னையும் என்னை உண்டாக்கவில்லை. உன்னையும் என்னையும் ஆண்டவரோடு இருக்கும்படியாக, நித்திய காலமாக இருக்கும்படியா, ஆசீர்வாதமாக இருக்கும்படியா, நிம்மதியாக இருக்கும்படியா, சமாதானத்தோடு இருக்கும்படியா, அவருடைய பிரசன்னத்தில் நாம் களி கூறும்படியாக தேவன் உன்னையும் என்னை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழாவிட்டால் நீயும் நானும் விசுவாசிக்கிறது வீண். ஹல்லேலூயா. எல்லாத்துல கும்பல் ஏதோ ஒரு கும்பல் ஆயிருக்கும். ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். இது அந்த பையன், அந்த சகோதரனுக்கு அவன் அனாரோக்கியமா இருக்கிறான், வியாதியா இருக்கிறான் தெரியும் ஆண்டவருக்கு.
ஆண்டவர் சொல்லுகிறார், இது இந்த வியாதி வந்தது தேவகுமாரனை மகிமைப்படும்படியா. என்னை ஆண்டவர் வேதம் இந்த வசனம் தான் என் உள்ளத்துல அப்பா அந்த வசனத்தை வாசிக்கும் போது என் உள்ளம் எல்லாம் பரவசம் அடைந்தது. இயேசு அதை கேட்ட போது இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக என்னை விளங்க வேண்டும். கர்த்தாதி கர்த்தர் நான் விளங்க வேண்டும், இந்த ஜனங்களுக்கு விளங்க வேண்டும். இந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, ஏற்றுக்கொண்ட இந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் விளங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தன்னை விளங்க விரும்புகிறார். தன் யார் என்பது விளங்குவதற்காக, அவள் புரிந்து கொள்வதற்காக, அவள் அறிந்து கொள்வதற்காக தேவன் இந்த வியாதி வந்தது என்று சொல்லி தேவன் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் மார்த்தாள் இடத்துல சொல்லுகிறார். மார்த்தாள் இடத்துல போகும்போது மார்த்தாள் ஓடி வருகிறார். அவன் செத்து அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. இங்க மார்த்தா ஓடி வருகிறான். ஊருக்கு வழியிலே வந்துடுறான். வந்துட்டு, ஆண்டவரே நீ இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது அவன் உயிரோடு எழுப்புவான். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவரை ஆமா நீ உயிர்த்தெழுதலும் ஆண்டவரை அந்த கடைசி நாட்களிலே அந்த உயிர்த்தெழுதலோட அந்த நாட்களில் அவர் உயிரோடு எழும்புவான் என்று நான் அறிவேன் ஆண்டவர் என்று சொல்கிறார். அதுக்கு சொல்றாரு, அப்போ வரப்போகிறவர் இப்ப இங்க உங்ககிட்ட இருக்கிறையா, வரப்போகிற ராஜா, அந்த மகிமையின் ராஜா, மகத்துவம் உள்ள தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறோம். வார்த்தை என்று வல்லமையோடு நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு I am with you. அந்த உயிர்த்தெழுதலின் தேவன் என்றைக்கு வருகிற தேவன் அல்ல, இன்றைக்கு நான் உயிர்ப்பிக்கும்படியாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த பகுதியில் செத்து கிடக்கிறதோ எல்லா பகுதியிலும் நான் உயிரோடு எழுப்ப போகிறேன் இன்றைக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு முன்பதாக நிரூபித்த தெய்வம் அல்லவா, உம்மை விளங்க பண்ணின தெய்வம் அல்லவா, இன்றைக்கும் அது உயிர்த்த வல்லமையோடு நீ வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்திலிருந்து உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் நேற்றுக்கு தேவன் அல்ல, நாளைக்கு தேவன் அல்ல, வரப்போகிற ராஜாவாக இல்ல, இப்ப நம்ம மத்தியில வந்திருக்கிறார் ராஜாவாக. ஷக்கேல் பாரா ஹத்ரோ லெபேரலபர சந்தரபா. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பகுதியிலோ எந்தெந்த காரியங்கள் மரித்திருக்கிறதோ இன்றைக்கு எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்த்த இந்த வல்லமை இந்த நாளில் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமை காண்பார். ஆண்டவர் இந்த நாளிலே தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுதான் ராட்சியத்தின் சுவிசேஷம். அங்க கேட்கிறாங்க, நீ ராஜாவா, யூதருக்கு ராஜாவா? ஆமா, ஆனா இந்த உலகத்துக்காக அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய ராட்சியம் வரப்போகிறது. ஆமென். அந்த ராட்சியம் வந்திருக்கிறது நமக்குள்ளே. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட. கவனிங்க கவனிங்க. ஹல்லேலூயா. ஷாபாரா கல்ம ஹல்துரு பேபா ஷிக்கேனஹோ ரிஹந்திரே பிரபா. ஆமா, தேவன் இந்த நாளிலே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அந்த மகிமையின் ராஜா தன்னை வெளிப்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார்? எல்லாரும் நினைச்சாங்க மார்த்தாவுடைய வரா, அப்புறம் ஆண்டவர் சொல்ல இவ்வளவு சொல்லி கூட, ஆமாண்டவரே நீர் ஆண்டவரே இயேசு நீ தேவகுமாரனை கடைசியாக நீ வரப்போகிற ராஜா என்று தெரியும் என்று சொல்லிட்டு போயிட்டு அக்காவை கூப்பிட்டு வரா. ரெண்டு பேரும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரே நீ இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார் அவன் உயிரோடு எழுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. இங்க ரெண்டு பேரும் சொல்லுகிறாங்க அவன் மரித்து போனான். ஐயா, நீ இல்லாததுனால, நீ இருந்திருந்தால், இயேசு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. காரணம் அவர் சுகமாக்குற தேவன் என்று சொல்லி எண்ணினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, தன்னை விளங்க பண்ண விரும்புகிறார். நான் ஜீவனுள்ள தேவன் என்றும் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல் வல்லமுள்ள தேவன் நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லி
ஆண்டவர் இந்த நாளிலே நாம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, அந்த குடும்பத்தில் இருந்த இந்த சங்கதி எல்லாம் பார்த்த ஜனங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தெரியும். இப்படியாக இந்த குடும்பத்துல இவ்வளவு நன்மையா, இவ்வளவாய் நேசித்து, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்களே, இவருடைய குடும்பத்திலே இப்படி தம்பி செத்து போனானே, இவருக்கு பாசனமும் இருக்கிறது, ஆனா சீக்கிரம் வந்து ஆண்டவர் அவரை சாவாமல் இருக்க செய்து இருக்கலாமா என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, குருடனுடைய பார்வை கொடுத்தார். அதுக்கு 8வது வசனத்துல பார்க்கும்போது அவன் பிறவி குருடனை அவர் சுகமாக்குறதை நாம் பார்க்கிறோம். அந்த சுகமாக்கம் பார்க்கும் போது அங்கே எல்லாம் ஜனங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே எதனால அவருக்கு சுகம்? ஆண்டவருடைய கிரியை வெளிப்படுத்தும்படியாக அநேகர் குருடனை சுகமாக்கி இருக்கிறார், உன் விசுவாசத்தின்படியாக கடவுள் என்று சொன்னார். ஆனா இங்கே அந்த குருடனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். இவன் தேவனுடைய நாம மகிமைக்காக, அவருடைய கிரியை வெளிப்படுத்தும்படியாக, அவருடைய கிரியை வெளிப்படுத்தும்படியாக, அவர் விளங்கும்படியாக இங்கே இந்த குடும்பத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டார். அங்கே அந்த குருடனுடைய கண்களை திறந்து ஆண்டவர் அங்க கேட்கிறாங்க, அவன் பாவியாச்சே, அது எப்படி நீ கண்ணை திறந்த முடியும்? அவன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் எப்பாவது பார்த்து இருக்கிறீர்களா என்று சொல்லி கிரியின் மூலமாகவது விசுவாசிப்பார்கள் என்று பார்த்தார். அவர் அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணும் போது அவர் ஏற்றுக்கொள்ள முடியல. முடிக்கிறேன். கடைசியாக நேரத்தோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த குடும்பம் என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், தன்னை விளங்கும்படியா, தன்னுடைய மகிமை விளங்கும்படியா, குமாரனை மகிமைப்படுத்தும்படியா தேவன் அந்த குடும்பத்தை விளங்கும்படியாக தேவன் பயன்படுத்தினார். மாத்திரமல்ல, இன்னொரு காரியம், அந்த கிராமத்தில் இருக்கிற கண்களை திறக்கும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குருட்டு கண்களை திறந்தவர் என்று சொல்லுகிறாங்களே கிராமத்து ஜனங்க, அவர்கள் குருடாய் இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குருடனுக்கு எப்படி பார்வை தர முடியும்? அப்ப நாங்க எல்லாம் பாவிகளா? ஆமா, கண்கள் இருக்கிறவங்க எல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு கண்கள் ஈச்சையினாலே விழுந்து போனது ஆரம்பத்தின் குடும்பம். இன்றைக்கு கண்கள் ஈச்சையினாலே எத்தனை பேர் விழுந்திருக்கிறீங்க? செல்போன்ல இருக்கிறது, விபச்சாரம் இருக்கிறது. எத்தனை பேர் கையில கொடுத்திருக்கிறான் பிசாசானவன். இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் இந்த பெரியவர் வரைக்கும் விபச்சாரத்தை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீ தேவனுடைய பிள்ளைதான், ஆனால் பிசாசும் கையில கொடுத்திருக்கிறான். பாத்தியா, உன்னை குருட்டாக்கி வச்சிருக்கிறான். பாவம் கர்ப்பம் தரித்து அது பூரணமாக்கும் போது மரணம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தின் உச்சத்தை என் ஆண்டவர் இந்த நாளில் அந்த உச்சத்தின் மரண கடைசி சத்துருவாகிய பிசாசானுடைய அந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாக, ஜெயித்த கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும்படியா, தன்னை விளங்கும்படியா இந்த உலகத்தில் அவர் கடைசி அவர் சுவிசேஷத்தின் கடைசி கட்டத்தில் அவர் நிற்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா தான் தேவன் எங்களுக்கு கட்டளை கொடுத்தார். ரிவைவல் காஸ்பல் பிரேயர் டீம் என்று சொல்லி அருமையான ஜோசப் பிரதர், என்ன அருமையான சாம் எங்களை இணைந்து இந்த ஊழியத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, கடைசி காலத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்றைக்கு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்க எல்லாம் குருடனை பார்வை அடைய செய்தவர், இவனை ஏன் சுகமாக்க கூடாது, இவனை ஏன் சுகமாக்க கூடாது என்று கிராமம் கேட்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இன்றைக்கு வந்து பார், அவர் சுகமாக்குகிற தேவன் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, பாவத்தில் விழுந்திருக்கிறாய். பாவம் செய்கிறவருக்கு வருகிற தண்டனை மரணம். இந்த நாளிலே பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அருமையார் பிரதேசம். ஹல்லேலூயா. இங்கே அங்க குருடர்கள் குருடனா இல்லாது இருந்தா, நாங்கள் என்ன குருடனா என்று சொன்னா, இல்ல குருடனா இல்லாது, நீங்க கண்ணு தெரிந்தனாலதான் பாவத்துல நிற்கிறீங்க. இன்றைக்கு பாவம் என்ற வாழ்க்கையிலே உடைய கண்கள் நிச்சய மாம்ச நிச்சய ஜீவனத்தை பெருமில்ல.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில அது மரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் மரணம் வருகிறதுன்னு சொன்னால் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், நீ மரிப்பாய் என்று சொன்னால் ஆண்டவரை உயிர் தேடுவாய், நீ உயிரோடு இருப்பாய் என்று சொன்னால் என்றென்றைக்கும் நீ மரிக்க மாட்டாய் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை என் ஆண்டவர் இந்த நாளிலே விளங்க, என் ஆண்டவர் புரிந்து கொள்ள, அந்த குடும்பத்தின் மூலமாக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தின் மூலமாக உன்னுடைய கிராமத்தை ரட்சிக்கும்படியாக என் ஆண்டவர் இந்த நாளிலே உன்னையும் என்னையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருந்த தேவன் வல்லமையாக தன்னை வெளிப்படுத்த விளங்க பண்ணும்படியா நான் யார் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கிராமம் அவர் குருடைய கண்களை திறக்கிற தேவன் மாத்திரமல்ல, யார் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இந்த நாளில் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். செத்து போன தேவன் அல்ல, நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்து போன தேவன் அல்ல. மரணத்துக்கு முடிவை உண்டாக்கினவர், உயிரோடு எழுப்பினவர். அதை நிரூபிக்கும்படியாக ஆண்டவர் அந்த கல்லறை எங்க, மரியாதை எங்க 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 வேர் இஸ் ஹி? கல்லறைக்கு போகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, கல்லறையில் இருந்து கல்களை புரட்டும்படியாக சொல்லும் போது, ஈவந்தோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட மகள் கூட ஆமென் உச்ச கட்டத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆமே புரியல. என்ன சொல்லுகிறார்? அவர் சுகமாக்குகிறது. ஐயோ, அவர் நாருமே ஆண்டவரே, உயர்த்த வல்லமுள்ள தேவன் ஜீவாதிபதி இங்க இருக்கிறாரையா. அல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமை காண்பாய். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிப்பாயா மகளே? இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்துல என்ன அழிவு இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன போராட்டம் இருக்கிறது? யூ கம் டு மீ, ஷோ டு மீ. ஐயோ, அது நாருட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான செல்வச்சது, ஒரு நாறுகிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, தேவனுக்கு அருவருப்பான வாழ்ந்த வாழ்க்கை. என்னை தேவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு நாள் தேவன் கிருபையாக இது இப்படியாக தேவன் என்னோடு கூட வார்த்தையின் மூலமாக என்னை சந்தித்தபடியால் ஆண்டவருக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, பாவத்துக்கு மரித்த இருந்தை என்னை உயிரோடு எழுப்பின தேவன். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்து கொள்வார்கள். ஆமே, உயிரோடு இருக்கிற நாமும் ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் ஆண்டவர் விசுவாசிப்பாயானால், ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு எழும்புவான். ஆண்டவர் உயிரோடு இருக்கிற மரிப்பதில்லை என்று சொல்லி அதை ஆண்டவர் விளங்கும்படியாக இந்த நாளிலே அவர் மரித்து போயிருக்கிறாயா, நாலு நாருமையா, நாறுகிற வாழ்க்கையை எனக்கு வேண்டும். கொண்டு வா ஐயா. நான் மறைச்சு வச்சிருக்கிறேன், மூடி வைத்திருக்கிற வாழ்க்கை எப்படியாப்பட்ட அந்த வாழ்க்கை இருக்கட்டையா. பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய முடிவு என்ன தெரியுமா? நித்தியமான நரகம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் வாசம் பண்ணும்படியாக, ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு சொல்லுகிறார், அவருடைய பிரசங்கத்தில் ஆயிரமாக ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்பி ஞானம் சானம் எடுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜா நம்மை ஆளுகை செய்கிறார். ஓ, பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, பிசாசு நம்மை மேற்கொள்ள மாட்டாது, ஆண்டவரே உலகம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. மரணமா கூரெங்க பாதாளமும் சென்னைங்க என்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள் இல்லையா? மரணம் எனக்கு இன்கம், கிறிஸ்து ஜீவனானால் சாவு எனக்கு ஆதாயம். மரணத்தை குறித்து பயம் இல்லை. இருந்தால் ஆண்டவரோடு வாழ்கிறோம், போனால் தேவனோடு அவரோடு கூட இருக்க போகிறோம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த நாளில் இந்த குடும்பத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, இங்க கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று
ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்டு சொல்கிறார், விசுவாசமானது நம்ப கூட உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. இந்த நாளிலே உங்களுடைய விசுவாசத்தை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அந்த குடும்பம் ஆண்டவர் விசுவாசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீ விசுவாசிப்பாயானால் உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரை செயல்பட்டு இருக்கிறதோ, பிசாசு எந்தெந்த இடத்துல அவன் பிடித்து வைத்திருக்கிறானோ, எந்த இடத்துல காரியங்கள் எல்லாம் உனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதோ அவை எல்லாம் ஜெயமாக மாற்றுகிற வல்லமுள்ள தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, அந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்வீர் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட உன்னுடைய வீட்டுக்கு வரப்போகிறார், உன் வாழ்க்கையில வரப்போகிறார், உன் ஜீவித்தில் வரப்போகிறார். ஒரு பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுகிறவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தின ஆதாம் பிசாசுக்கு கீழ்ப்படிந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவன் மரணத்தை சந்தித்து விட்டார். என் அப்பன் இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாமாக அவர் பாவத்தை பாவம் மேற்கொள்ளல. ஆகவே தான் சொல்லுகிறார், ஒரு சவால் விடுகிறார். அந்த பிசாசை பார்த்து சொல்லுகிறார், ஏ பிசாசே, பிசாசே, என்னிடத்தில் வருகிறாயே, என்னிடத்தில் வருகிறாய், என்னிடத்தில் ஏதாவது குற்றம் என்று நிரூபிக்க முடியுமா? அல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரு தெய்வம் இயேசு. அவர்தான் பாவத்தை வென்றவர் மாத்திரமல்ல, மரணத்தை நிச்சயமாக விழுங்கி நமக்காக வரப்போகிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவனிடத்தில் உள்ள நாறுகிற வாழ்க்கையை ஆண்டவர் கேட்கிறாரையா? நீ உன்னுடைய மரித்து போன காரியத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. எந்தெந்த சாபம் இருக்கிறதா, உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறதா? ஐயா, இந்த குடும்பத்தில் இருக்கிறதுயா, என் கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனையா, என் குடும்பத்துல பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் பிரச்சனையா, அநேக விதமான போராட்டத்தில் இருக்கிறோம். வியாதி, ஒரு பக்கம் வேதனை. இன்றைக்கு ஆண்டவர் தன்னை விளங்க பண்ணுகிறார். ஆமென். அற்புதங்களை செய்கிறவர் அவர். எம்மாத்திர குருடலை பார்வை கொடுத்தவர். இன்றைக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி, ஆமென், பாவங்களை போக்கி நீக்கி ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை இந்த நாளில் அறிக்கை பண்ணுவாயா? ஆமென். சொல்லலையா? மாத்தல உனக்கு மீண்டுமா சொல்லியா? நீ விசுவாசிப்பாயால் தேவனுடைய மகிமை காண்பாய். லாசரு உயிரோடு வருவான் என்று சொன்னேன் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், செத்து போன உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கு உன்னுடைய உயிர்ப்பிக்க என் ஆண்டவர் வந்து இருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை இப்ப பாடும்போது தன்னை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அற்புதங்களை செய்கிறார். உன் குடும்பத்தை நினைத்துக்கொள், உன்னை நினைத்துக்கொள். ஆமே, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக்கொள். அற்புதத்தை தேவன் இன்றைக்கு, ஆமே, அந்த கல்லை புரட்டபடியாக சொன்ன தேவன் கல்லான வாழ்க்கை இன்றைக்கு, தடையா இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்தை கொண்டு வா. கலங்கி வந்த மகளே கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகளே கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே கலங்காதே மகனே. அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, இன்றைக்கு நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும், பார்க்க முடியாத கால்கள் பார்க்கட்டும், செயல்படாத முற்புகள் செயல்படட்டும். இன்றைக்கு தூரத்தில் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாலும் சரி, வல்லமை தூரத்தில் தேவனாக இருக்கிற வல்லமை பாய்க்க மாட்டோம். நோயிலிருந்து விடுதலை இயேசு தருவார், வெயிலிருந்து விடுதலை இயேசு தருவார், நோயிலிருந்து விடுதலை
தருவார். தேடிலிருந்து விடுதலை இயேசு தருவார். அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. தடைப்பட்ட காரியத்தை நடத்தி காட்டுவார். தடைகள் எல்லாம் நீக்கி உன்னை மகிழ்ச்சியாக்குவார். தடைப்பட்ட காரியத்தை நடத்தி காட்டுவார். தடைகள் எல்லாம் நீக்கி உன்னை மகிழ்ச்சியாக்குவார். அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. இப்போ அவருடைய வல்லமை, தேவ வல்லமை இறங்குவதாக ஒவ்வொரு நாள் இறங்கட்டும். அந்த உயிர்த்த வல்லமை இன்றைக்கு ஆண்டவர் எல்லா சமூகத்தை கீழே அழிக்கப்படும். பிரச்சனையோட போராட்டத்தோட வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பேருடைய வல்லமை விட முழுவருக்கு அற்புதம் செய்பவர், நம்பி வந்த உங்களுக்கு குருடத்தை விட முழுவருக்கு அற்புதம் செய்பவர், நம்பி வந்த உங்களுக்கு அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, செய்வாரே, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, இன்றைக்கு செய்வாரே. அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, இன்றைக்கு செய்வாரே. அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, இன்றைக்கு செய்வாரே. ஆண்டவர் மாத்தால் மரியாள் லாசர் உயிரோடு இருந்த அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் அற்புதம் செய்கிற தேவன் அல்ல. உன்னுடைய என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கிராமத்தில் எல்லாம் சொன்னாங்க, ஐயோ சுகமாக்க கூடாதா என்று சொன்னாங்க. அந்த குடும்பத்தை அந்த ஜனங்கள் எல்லாம் அவர் குருடலை சுகமாக்கினவர் என்று சொன்னார். அந்த கிராமத்தை ஜனங்கள் எல்லாம் மரியா இடத்துல வந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. உயிருள்ள தேவன் ஜீவாதிபதி என்று சொல்லி, ஓ இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை நான் பார்க்கல என்று சொல்லி, உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் இந்த நாளில் அநேக ஆத்துமாக ரட்சிக்கப்பட போகிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தி அந்த குருடருக்கு பார்வையை கொடுத்த என் ஆண்டவர் அந்த யாரெல்லாம் அந்த கிராமத்துல அவர் எப்படியெல்லாம் மட்டமா எண்ணினார்களோ அவருடைய கண்களை திறந்தவர். ஆண்டவர் அற்புதத்தை செய்து அவளுக்கு முன்பாக நிறுத்தி தன்னை விளங்க பண்ணும்படியா அந்த கிராமத்தில் தன்னை விளங்க செய்த தேவன் இன்றைக்கு ஆண்டவர் அற்புத அடையாளங்களினாலும் உங்கள் ஆண்டவர் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியா அவரை விளங்கும்படியாக இந்த நாளில் நம்மத்தில் வந்து இருக்கிறார். ஓஹோ, ஆண்டவர் அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் அந்த மரியாள் மூலமாக அந்த குடும்பத்தின் மூலமாக அந்த கிராமத்தில் திரளாய் வந்த ஜனங்கள், ஓ அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். அந்த பாவியா இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஓ அந்த வீட்டில் இந்த லாசரை பார்த்து அநேகர் ஆண்டவர் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கு விசுவாசத்தை ஆண்டவரை தூண்டி எழுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரை யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டார்களோ இந்த கிராமத்தில் ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை இதை கேட்க போகிறார்களோ அவர் யாவரை நீ சந்திக்கும்படியா உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. உயிர்த்த வல்லமையோடு தான் ஆண்டவரே உம்மை விளங்க செய்வீராக. உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா அவர் 2 வார்த்தையில் பேசி கடைசியாக அவர் ஜெபம் பண்ணி முடிப்பார்.
கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அற்புதமாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம மத்தியிலே கொண்டு வந்த தேவ ஊழியக்காரருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிசூர் பட்டணத்திலே இருந்து இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல நமக்குள்ள வந்திருக்கிற பாஸ்டர் தீனதயாள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரதர் ஜோசப் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூட வந்த ஷாமு கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆலயத்தில் இருக்கின்ற விசேஷமாக ராஜநாத் பிரதருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்தவங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுகம் கொடுக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, விடுதலை கொடுக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, உயிர் தெழ செய்கிற தேவன், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதான் இந்த தேவன் எப்படின்னா நித்திய ஜீவன், எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு. அதை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை ஆண்டவராகிய தேவன் தேவ ஊழியக்கார மூலமாக நம்மோடு கூட பேசினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆகையால் மத்தியிலே மேத்யூ லூக்கா அவர் வந்து ஜெபம் பண்ணுவார்கள். அப்போ தேவ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசு எதற்கு வந்தார் தெரியுமா? சுகம் கொடுக்க வந்தார் உண்மை, விடுதலை கொடுக்க வந்தார் உண்மை, பாவத்தை மன்னிக்க வந்தார் உண்மை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியம் இருக்கிறது பாருங்க, நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நித்திய ஜீவன் அவர் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இதோ உங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன ஜீவன் கொடுக்க வந்தார் தெரியுமா? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவா, இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவாசி, இயேசுவை ஏற்றுக்கொள். ஆகையாலே தேவாதி தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று அற்புதமாய் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொன்னார். உயிர்த்தெழுதல் அவர்தான். உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. எல்லாரும் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த உயிர் தொழுதலை தான் நாங்கள் பிரகடனை செய்ய வந்திருக்கிறோம். அந்த உயிர் தொழுதை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இந்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நாம் எல்லாரும் நினைக்கிறோம் ஒரு நாள் சாப்பிட, ஒரு நாள் மரித்து விடுவோம், அவ்வளவுதான் வாழ்க்கை. இல்லை, அதுக்கு பின்பு ஒரு காரியம் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கொடாலத்தில் இந்த வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் தேவன் வார்த்தையை கேட்டு விசுவாசிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. అందరు కళ్ళు మూసుకుని ప్రార్థిస్తున్నాం. దేవుడి సాయంకాల సమయం కూడా కొటాల గ్రామాన్ని ఎంతో ప్రేమించి ఇప్పుడున్న బిడ్డలందరూ కూడా నరకానికి పాత్రలు ఉన్న బిడ్డలందరినీ కూడా జీవానికి దేవుడు తీసుకుపోవడానికి మరొక రోజును కూడా మీకు ఒక అవకాశాన్ని ఇచ్చినాడు దేవుడు. కాబట్టి ఈ మాట విన్న ప్రతి ఒక్క బిడ్డ, కొటాల్లో ఉన్న పౌర ప్రజలందరికీ ఈ మాటలు విన్న ప్రతి ఒక్క బిడ్డ దీన్ని గ్రహించగలరు. ఎందుకంటే రాస్తారు అక్కడ అతి సమీపమైనది. ఈ భూమి ఎన్నడూ శాశ్వతం కాదు, నశించిపోతున్నది. కానీ నిత్య జీవము అనేది పరలోకం ఒకటి ఉన్నది. ఆ పరలోకం నువ్వు వెళ్ళాలంటే, పరలోక మార్గాన్ని నువ్వు వెళ్ళాలంటే యేసయ్య ఒక్కడే మార్గం, యేసయ్య ఒక్కడే నీకు నిత్య జీవాన్ని ఇవ్వగలడు. కాబట్టి మీరందరూ కూడా మారు మనసు పొందండి. యేసే నిజరక్షకుడు అని తెలుసుకున్నప్పుడు దేవుడు మీకు తరతరములు యుగయుగములు దేవుడితో కూడా ఉండే ఒక సమాధాన సంతోషాన్ని మీకు ఇచ్చే దేవుడు అన్నాడు. కాబట్టి అద్భుతాల కోసమో వ్యాధులు స్వస్థపరిచే దేవుడు కాదు, కానీ నీవు మరణించినా, నువ్వు నరకంలో వెళ్ళి అక్కడ అనేక బాధలు, కష్టాలు, పోరాటాలతో ఉండకుండా దేవుడు రాజ్యంలో సమాధానంగా ఉంచడానికి ఈరోజు మా దేవుడు సేవకులు తీసుకొచ్చి ఈ కొటాల ప్రజలకు దేవుడు మరొకసారి కూడా అవకాశాన్ని ఇచ్చినాడు. కాబట్టి అందరూ కళ్ళు మూసుకుందాం, ప్రార్థన చేసుకుందాం. కృపగల దేవ, మహిమగల దేవ, మహిమోన్నతుడా, యేసయ్య సర్వ సృష్టికి అధిపతి అయిన దేవ, మీకు వందనాలైనా. యేసయ్య సాయంకాల సమయంలో కూడా కొటాల గ్రామాన్ని ప్రేమించి అక్కడ ఉన్న ప్రతి ఒక్క బిడ్డను మీరు ప్రేమించారని బట్టి వందనాలయ్యా. ఈ కూడికి జరగడానికి అనేక రజ తండ్రి ఎన్నో కార్యాలు ఉన్నా అయ్యా, సేవకులు రజ తండ్రి అయ్యా, చిత్తూరు పట్టణం నుండి రాజు ఎంతవరకు రాజు తీసుకొచ్చిన విధానం బట్టి మీకు వందనాలైనా. సహోదరు రాజు జోసఫయ్య గారికి, అదేవిధంగా శ్యామ కోసం సార్ అందరూ రాజు తండ్రి మీరు సమకూర్చినటువంటి వందనాలు. విశేషంగా అయినా అయ్యా తండ్రి, మేము వచ్చింది రాజ తండ్రి అయ్యా ఏదో వేరే కార్యం కాదు, కానీ అయ్యా తండ్రి అనేక మంది రాజు నరకానికి వెళ్తున్న బిడ్డలు అయ్యా తండ్రి యేసయ్య మారు మనసు పొందని ప్రభువా. యేసయ్య మేము ఎలాగైతే అయ్యా తండ్రి లోకంలో రాజు లోకం కోసం జీవిస్తున్న మమ్మల్ని అయ్యా నిత్య జీవానికి మమ్మల్ని మార్చిన దేవుడు యేసయ్య. ఈ గ్రామంలో ప్రతి ఒక్క బిడ్డ కూడా అలాగ మారాలని మేము ఆశపడుతున్నాం తండ్రి. ఈ మాటలు ఎవరైతే విన్నారో వాళ్ళ హృదయంలో మీరు క్రియ చేయండి ప్రభువా. యేసయ్య ప్రతి ఒక్క బిడ్డ మారు మనసు పొంది రక్షణ పొందని నీ కృప సాయం చేయమని ప్రార్థిస్తున్నాం. ఎంతవరకు నడిపించిన గొప్ప దేవుడు యేసయ్య. అయ్యా రాబోయే రోజుల్లో తండ్రి అనేక మంది రాజు తండ్రి మీ మార్గంలో నడిచే బిడ్డలకు మార్చినందుకు నాయన
మీకే కోటాను కోట వేల స్తోత్రం చెల్లిస్తున్నాం రాజా. ఈ కూడికి రాజా తండ్రి వచ్చిన ప్రతి ఒక్కరు రాజా, ఇక్కడ ఉన్న విశ్వాసాలందరూ కూడా రాజా తండ్రి అయ్యా తండ్రి మీ నామంలో వందనాలు చెల్లిస్తున్నాం తండ్రి. ఇంకా రాజా అధికంగా రాజా తండ్రి ప్రభా మీ నామం ఈ గ్రామంలో మహిమపరచబడాలి ఏసయ్య తండ్రి. అయ్యా తండ్రి మీ నామాన్ని మాత్రమే స్తుతియు ఘనతయు మాను మహిమలో ఒకరికి చెల్లిస్తూ యేసుక్రీస్తు నామం చేత అడుగుతున్నాం పరమ తండ్రి. ఆమేన్. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சகவாசம் அந்நியனுக்கு வழிநடத்தலும் இதோ இங்க வந்திருக்கிற தேவ ஊழியக்காரரோடு கூட, இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட, இந்த கொட்டாரத்தில் இந்த நாள் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தேவன் வருகை மற்றும் என்றென்றைக்கு நிலைத்து நிற்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தை நடத்துவாராக. இப்படிப்பட்ட கூட்டங்கள் நிச்சயமாக இந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகையாலே உங்க சபையை இந்த கிராமத்துல சர்ச் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற சபைக்கு நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. ஊழியக்காரர் இன்னும் உங்களை நல்பாதையில் நடத்துவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தை நடத்தும்படி ஜெபித்த உதவி செய்த ஒத்துழைத்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.